10 ஆண்டு காலம் 91 பேர் லாக்அப் டெத்ல இறந்தாங்களே, அது என்னாச்சு? ஏடிஎம் காட்சியில் 91 இப்ப பேர் 91 ஆகல, 25 தான் ஆயிருக்குன்றீங்க. 24 தான் ஆயிருக்கு, 25 25 தான் இருக்கு. அதுதான் சார் டிக்ரீசிங் ஸ்டேட் இல்ல, சொன்ன இல்ல, பாருங்க. நீங்க டிக்ரீசிங் ஸ்டேட் என்ன கவுண்டிங் பண்ண போறீங்களா இப்படி? இது கவுண்டிங் இல்ல, டிக்ரீசிங் ஆகணும். அடுத்து 2.0 லோடிங்னு சொன்னார்ல முதலமைச்சர் சட்டமன்றத்துல. அடுத்து 2.0 திராவிட மாடல் அரசாங்கம் 2.0 வரும்போது இந்த மாதிரி எந்த தவறும் நடக்காது. இன்னும் 2.0 வேறயா? 2.0 3.0 வரைக்கும் போகும், 4.0 வரைக்கும் போகும். திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி. உறுதியா சொல்றேன். வாட் இஸ் திராவிட மாடல் சார்? திராவிட மாடல்னா எங்க ஊர் பக்கத்துல கிராமத்துல போய் கேட்டா திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்களா மக்கள்? கண்டிப்பா கேட்டிருக்கீங்களா? திராவிட நான் கேக்குறேன், எனக்கு யாரும் போய் திராவிட மாடல் ஆட்சி சார் அப்படின்னு யாரும் சொன்னது நான் கேக்குறேன். திராவிட மாடல் ஆட்சின்றது வந்து யாருக்கு எரியும்னா, அமித்ஷா எரியுது. பார்லிமெண்ட்ல அண்ணன் ராசா அவர்களோ, கனிமொழி அவர்களோ, தயாநிதி மாறன் அவர்களோ, டிஆர் பாலு அவர்களோ திராவிட மாடல் சொல்லும் போது அமித்ஷா எரியுது, மோடி எரியுது, ஜேபி நட்டா எரியுது, நிர்மலா சீதாராமன் எரியுதுன்னா ஓன் கத்துறாங்க. இவங்க திராவிட மாடல்னா என்ன சார்? பிஜேபி வெறுப்பேத்த நீங்க திராவிட மாடல்னு சொல்றேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லவே இல்ல. திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கு என்ன பலன்? திராவிட மாடல் ஆட்சியால என்ன பலன்? எல்லாருக்கும் எல்லாம். அது எத்தனை முதலமைச்சர் எல்லா கவர்மெண்ட்லயும் எல்லாருக்கும் எல்லாம் தான் பண்ணி ஆகணும் சார். இது பேரே வைக்காம எல்லாருக்கும் எல்லாம் தான் நீங்க பண்ணி ஆகணும். சரிங்களா? ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா அது அப்படி இல்ல, எல்லாருக்கும் எல்லாம். திராவிட மாடல் ஆட்சி எதையும் இடிக்காது, உருவாக்கும், எதையும் சிதைக்காது, சீர் செய்யும், யாரையும் தாழ்த்தாது, அனைவரும் சமமாக பாவிக்கும். இதெல்லாம் வந்து திராவிட மாடல்.